ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம், அதாவது போர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியான பேச்சுவார்த்தைகள் பக்கம் ஒரு சைடு நடந்துட்டுருக்கு. பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த பிரச்சனை போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கப்புறமா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரம்ப் போராடிட்டு இருக்காரு. அவர் எல்லா போராட்டத்தில் எல்லா இடத்துலையும் நான் ஒரு போரை நிறுத்தக்கூடிய கிங் அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டை எல்லா பக்கமும் சொல்லிகிட்டே இருக்காரு. மறைமுகமாகவும் சொல்கிறாரு. நிறைய தலைவர்களும் மற்ற நாடுடைய தலைவர்களும் ட்ரம்ப்பை புகழ்ந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. பாகிஸ்தான் தலைவருமே அதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெதன்யாகு அவருமே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவர் தான் போர் நிறுத்தத்தை நிறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லா புகழ்ந்து பேசுகிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சைனாக்கும் ட்ரம்ப் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் மாதிரி ஒரு வர்த்தக போர் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இப்போ ஆரம்பிச்சதில்ல, ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றின நம்ம முன்னாடி வீடியோஸில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருக்கோம். ட்ரம்ப் சொன்ன அதாவது வர்த்தக போர் விஷயமா அவர் டேக்ஸ் விஷயமா என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு சைனா திரும்பி பதிலடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் ரொம்ப நாளாக, அதாவது இந்த டைம்னு இல்லை, இவர் இதுக்கு முன்னாடி அவர் பதவியேற்ற நாள்லேருந்தே சைனா கூட 25% டேக்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அதாவது சைனா எதுக்காக ஃபஸ்ட்டு டேக்ஸ் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா அநியாயமான வர்த்தக முறைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுற விதமாக டேக்ஸ் போடுறோம், நாங்கள் இங்கே சைனாலேருந்து இங்கே வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் டேக்ஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி முன் வைக்கிறாரு. 25% டேக்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இவங்க திரும்பி பதிலடி கொடுக்குற விதமாக சைனாவுமே அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள் அது எல்லாத்துக்குமே நாங்களும் டேக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குமே 10% டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பதவியேற்றிருந்த அந்த டைம்லேருந்தே இந்த போர் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போனால் பிரச்சனை ஆயிரும், இதே மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி டேக்ஸ் போட்டே போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது போட்டாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2வது டைம் பதவியேற்றதுக்கு அப்புறமே திரும்ப அங்கே சைனாலேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 25 இருந்தது 30 ஆக்குனாரு. இப்போ 100% மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பத்தலை, இது நீங்கள் இதுக்கப்புறமும் நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் 200% மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் முன் வச்சிருக்காரு. சைனா அதுக்கு பதிலடி தர விதியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோ போட்டிங்கன்னா நாங்கள் என்ன சும்மாவாக இருப்போம், நாங்களுமே அதிகமாக போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட அதிகமாகவே நாங்களுமே டேக்ஸ் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சைனாவுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அமெரிக்காவோட வியாபாரம் 17% சைனாலேருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அமெரிக்காவிலேருந்து நிறைய பொருட்கள் சைனாக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாடுனா எல்லா பொருட்களுமே அந்த நாட்டுக்குள்ளேயே, அந்த எல்லா வளங்களுமே அந்த நாட்டுக்குள்ளே கிடைக்கிறது அப்படின்னு இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே மற்ற நாடுகள்கிட்ட இருந்தால் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா பொருட்களோட ஒரு மெயின் தேவையாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் செய்யணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதில் ஒரு சில பொருட்கள், முக்கியமான பொருட்கள்லாம் நம்ம நாட்டில் அந்த வளங்கள் இருக்காது, அது மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுவோம். அதெல்லாம் வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள்லேயே நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டேக்ஸ் விஷயமாகட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினால இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியில் ஏதாவது சிக்கலாயிருச்சுன்னா அது அந்த 2 நாட்டை தவிர மற்ற எல்லா நாட்டுக்குமே அந்த 2 நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாடுகளுக்குமே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் இப்போ சைனாவும் ஒரு பெரிய நாடு தான், அமெரிக்காவும் ஒரு பெரிய நாடு தான். 2 பேருமே மாற்றி மாற்றி அவங்க மேலே டேக்ஸ் போட்டுக்கிட்டே அதிகமாக பண்ணிட்டு போனாங்கன்னா இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளுமே இதை காமாக பேசி முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அதை நிறுத்துற மாதிரி இல்லை. ட்ரம்ப் ஃபஸ்ட்டு இதை வரியெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போர் நிறுத்தத்துக்காக தான் இந்த வரியை நான் போடுறேன் எல்லா நாடுகள் மேலேயும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குதுன்னா அந்த ஒரு நாட்டுக்கு எந்த நாடுகள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள் மேலே எல்லாத்து மேலேயும் நான் டேக்ஸ் போடுறேன், இந்த டேக்ஸ் விஷயத்தினால போர் நிறுத்திடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் டேக்ஸ் போட்டிருக்கேன், போர் நிப்பாட்டுற வரையுமே நான் டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஒரு ரீசன்னாலையும் சைனா அநியாய விலையில் பொருட்கள் வியாபாரம் செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இஷ்யூனாலையும் நான் டேக்ஸ் போடுறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சைனா இதுக்கு பதிலடி தர விதமாக டேக்ஸ் அதிகம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போனாலுமே நாங்கள் அந்த அளவுக்கு நாங்களும் வருவோம், எங்களுக்கு வர்த்தக போர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எங்களுக்கு இல்லை, ஆனால் நாங்கள் வர்த்தக போர் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நாங்களும் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிறத முன் வச்சிருக்காங்க.
சைனாவோட ஏற்றுமதி பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இந்த ஆடைகள்லாம் இருக்கும்ல இது, அதுக்கப்புறம் இயந்திர பொருட்கள், இது எல்லாமே வந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணி அமெரிக்காக்கெல்லாம் போகுது. இப்போ இதனால சைனாக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே வந்து ஒரு டேக்ஸ் அதிகமாக போட்டிருக்கறனால அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து பொருள் அதாவது எல்லாத்தோட விலையும் அதிகமாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா இதோட விலைகள்லாம் வந்து அங்கேயுமே அதிகமாக ஆயிட்டு இருக்கும். இப்போ அவங்க ஒரு 1000க்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவங்க 100 டேக்ஸ் போடுறனால அது ரொம்பவே அதிகமாக ஒரு 2000 இல்லை 5000 அந்த மாதிரி அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அவங்க நார்மலாக வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமான இது வாங்குறதுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு நாடுகள்கிட்ட மட்டும்தான் அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை, நிறைய நாடுகள் இருந்து அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு நாடுகள் 2 நாடுகள் மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு மேலே வந்துட்டு டேக்ஸ் இந்த வரி வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் போது எல்லா நாடுகளுடைய தாக்கமும் வந்து இவங்க நாட்டுக்குள்ளேயுமே வரும். இருந்தாலும் பரவாயில்ல நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்டிங் பண்றவங்களா இருக்கட்டும், மற்ற சேல்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும், வியாபாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இது பண்றதுக்கான அவசியம் எதுவும் தேவையில்லை, அவங்க நேரடியாகவே பேசி அவரோட என்ன தேவையோ அதை நேரடியாக பேசி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போறது வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய நட்புறவை வந்து ஆல்ரெடி இவங்க சண்டை போடுற நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து நட்புறவை வந்து ஏற்படுத்திக்கிற மாதிரி இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா மட்டும் இல்லை, மற்ற எந்த நாடுகள் நம்ம நாடுகள் மேலேயுமே வந்து ஒன்றா இருந்த இந்தியாவுமே வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து ஒற்றுமையாக இல்லை, ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நட்புறவு எதுவும் இல்லை. இந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவுக்கு வந்து அகென்ஸ்டாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் கைக்கு ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இப்போ ஒரு பவர்ஃபுல்லான நாடு வந்து அமெரிக்கா. மற்ற நாடுகள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன நாடுகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய நாடுகள் 2-3 சின்ன நாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக சேர்றாங்க. அப்படிங்கும் போது இவங்களுக்குள்ளேயே வந்து வியாபாரங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும், அமெரிக்காவில் வியாபாரங்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அமெரிக்காவில் தான் நம்ம யூடியூபு, அப்புறம் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. ஆனால் இதே மாதிரியே இப்போ நம்ம நாடு இல்லை மற்ற நாடுகள்லையும் வந்து இப்போ சைனாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா யூடியூப் எதுவுமே இருக்காது, வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு செயலியும் வந்து தனித்தனியாக வச்சிருக்காங்க, அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. யூடியூப்க்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம இந்தியாவிலுமே கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ அந்த தேவையும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ யூடியூப், ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் இதை நிறைய பேர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்மளுமே தனியாக ஒரு செயலி அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு மேபி இதுக்கப்புறம் அவங்க நீங்கள் எவ்வளோ வேணால் டாக்ஸ் போடுங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்து வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நாடுகள் கூட சேரும் போது நம்மளுமே புது ஆப் இல்லை புது செயலிகள் இதெல்லாம் கொண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக, இப்போ வந்து உடனே இது பண்ணுறதுனால நமக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாக தான் இருக்கும், நம்ம இந்தியாவுக்குமே வந்து தடுமாற்றமாக தான் இருக்கும். அதுக்கான அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளேயுமே வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வருது, இன்ஸ்டா மாதிரியான ஒரு செயலிலாம் வருது, சோஷியல் மீடியா நிறைய செயலிலாம் புதுசாக வருதுன்னா அதை மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைனாக்கும் இந்த ட்ரம்ப்புக்கும், அதாவது சைனாக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் மெயினான பிரச்சனை நடந்திருக்கு, அமெரிக்காவுக்கு இல்லை. ஏன்னா அமெரிக்கா மக்களே வந்து இதை அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க, இது எங்களுக்கு வேணாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் தான் வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வர்த்தக போர் வந்து சரியானதா இல்லை தவறானதா, இல்லை ட்ரம்ப்போட யோசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.